அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு சிறந்த மாற்றத்திற்கான தொடக்கத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரு இஸ்லாமிய பெண் வணக்கம் சொல்றாளே அப்படின்னு நிறைய பேர் பாப்பீங்க, அங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம். ஏன்னா வாணியம்பாடி என்பது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, வணக்கம் என்பது ஒரு தனி நபரை வணங்குவது மட்டும் அல்ல. வணக்கம் என்பதின் பொருள் வா இணக்கம் கொள்ளலாம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் வாங்க இணக்கம் கொள்ளலாம். இது ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்ற உன்னதமான கொள்கை முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிக்குது. பல பேர் கோடிகளை கொட்டி கொடுப்பாங்க, நாங்க எங்களோட கருத்துக்களை மட்டும்தான் உங்களிடம் சேர்க்க முடியும். அதில் விழிப்புணர்வு பெற்று ஒரு சரியான சமூகத்தை படைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம், அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அப்போ அதற்கு என்ன பொருள் அப்படிங்கறத நாம நன்கு உணரணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவ பெருமகனார் குறிப்பிடுகிறார், குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு அப்படின்னு குறிப்பிடுறார். அப்படின்னா என்ன பொருள்? பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அதே போன்று தன் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து சேவை செய்யக்கூடிய ஒரு மகனை இந்த நாடு போற்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? இந்த சனநாயக நாட்டுல 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. அப்போது முன்னாடி வாக்கு என்ற உரிமை நமக்கு இல்லாத போது வெறும் மிட்டா மிராசுகளும் ஜமீன்தார்களும் பணம் படைத்தவர்களும் செல்வந்தர்களும் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் என்ற ஒரு முறைமை இருந்தது. அது இன்னைக்கு மாறி மக்களாட்சி என்ற தத்துவம் முன்வைக்கப்பட்டு எளிய மக்களும் அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கும் போதும் இன்னைக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சனநாயகத்தையே வேற இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். 1967ல ஐயா காமராசர் அவர்களை வீழ்த்துறாங்க. யார்? திமுகவின் கூட்டணி தான். ஐயா காமராசர் அவர்கள் காங்கிரஸ்ல இருக்கிறாரு. காங்கிரஸை வீழ்த்துகிறார்கள். அப்போது ஐயாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா உங்களை இந்த மாதிரி நீங்க இங்க விருதுநகர்ல நிக்கிறாரு, தமிழ்நாட்டுல விருதுநகர்ல நிக்கிறாரு, வீழ்த்திட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது ஐயா சொல்றாரு, நாங்கள் இங்க இந்த சனநாயகம் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேர்தல் முறை வந்தது. ஒரு மாற்று அரசியல் கட்சி பிறக்கலாம் என்ற இந்த சனநாயகம் காக்கப்படணும் என்பதற்காகத்தான் இங்க தேர்தல் முறை இருக்கு. அதனால நான் தோக்கல, சனநாயகம் வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னு ஐயா காமராசர் அன்னைக்கு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு அதுதான் நிலைமையா? எல்லாவற்றையும் இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து மக்களை வீழ்த்த வேண்டுமோ அத்துணையையும் இன்று பாஜக என்ற ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு கேட்கிற மாதிரி அவர்கள் என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு சட்டத்தையே தன் பக்கம் தன்வயமாக்கி கொண்டு எல்லாத்தையும் மக்கள் மத்தியில திணிக்க பாக்குறாங்க. அவர்கள் கொண்டு வந்த RSS தொடங்கி இன்னைக்கு 100 ஆண்டுகள் நெருங்க போகக்கூடிய இந்த சூழல்ல பிஜேபியினுடைய இந்த தாய் கழகம், தாய் அமைப்பு, அவருடைய முதன்மை 3 குறிக்கோள் என்ன தெரியுமா பெருமக்களே? ஆர்டிகல் 370 காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கொள்கை. 2014 இந்த பிஜேபி ஒன்றிய அரசில் பதவியேற்றது. அவர்கள் முதலாக கொண்டு வந்த திட்டம் என்னவென்றால் இந்த காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்க வேண்டும் என்பது. உங்க எல்லாருக்குமே தெரியும், காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், லடாக் என்பது இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய, நிரம்பி வாழக்கூடிய ஒரு பகுதி. அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து இருந்தது. என்ன சிறப்பு அந்தஸ்து? தன்னாட்சி உரிமை இருந்தது. ஆனால் அந்த தன்னாட்சி உரிமையை கலைத்துவிட்டு ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் பிளந்தது இந்த ஒன்றிய பாஜக அரசு. அப்போது அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க? ராணுவத்தை குவிச்சாங்க, இந்த இணையதளத்தை தொடர்பை துண்டிச்சாங்க, 144 சட்டத்தை கொண்டு வந்தாங்க. யாரும் வெளியில வர முடியாது. அங்க ஆண்ட முதலமைச்சர்கள் அனைவரையுமே வீட்டு சிறையில் வைத்தார்கள். அப்போது இந்த சட்டத்தை அமல்படுத்தியது இந்த பாஜக.
எங்க கலவரம் பெருசா வெடிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக செவ்வனே சிறப்பாக அந்த சட்டத்தை நிறைவேற்றது. அன்னைக்கும் சரி, அது மசோதாவாக கொண்டு வந்த காலத்திலும் சரி, தொடர்ச்சியாக எதிர்கருத்தை இந்த மண்ணிலே பதிவு செய்த ஒரே கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அடுத்த RSS கொள்கை என்ன தெரியுமா பெருமக்களே? ராமர் கோயில், ராமராஜ்யம் அமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முழுமையான நோக்கம். இன்னைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டாச்சு. அது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கும் எதிரான ஒரு தீர்ப்பு என்பதை எல்லோரும் அறிவோம். அப்போது கூட எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்னது என்ன அப்படின்னா, வந்தது தீர்ப்பு தான், நீதி இல்ல அப்படின்னு பதிவிட்ட ஒரே ஆண்மகன் எனதருமை தாய்மாமன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எங்க போனாலும் பிஜேபியின் பி டீம் என்கின்ற கூற்று உடைஞ்சு போயிருச்சு, முற்றிலுமா உடைஞ்சு போயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய அருமை அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பாஜகவின் பி டீம் யார் என்ற புத்தகம் அதற்கு ஒரு உதாரணம். அத்துணை விஷயங்களையும் பிரிச்சு எழுதியிருப்பாரு. அவர் சொன்னதுல இருந்து நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி RSS மூன்றாவது முக்கிய கொள்கை பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படிங்கிற இந்த திட்டம். பொது சிவில் சட்டம்னா என்ன? எல்லாருக்கும் இப்ப எப்படி அவர்கள் ஒரு நாடு, ஒரு ரேஷன், ஒரு நேஷன், ஒரு எலெக்ஷன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒற்றைமயமாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதை போன்று இந்த இந்திய ஒன்றியத்தில் ஒரே ஒரு மதம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதும் இவர்களுடைய எண்ணம். யார் ஒருவருக்கும் தனி சுதந்திரம், ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்களோ, ஒரு மதத்தை வழிபடக்கூடியவர்களோ, ஒரு சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களோ, யார் ஒருவருக்கும் தனியாக எந்த சிறப்பு சட்டங்களும் இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமா இருக்கு. இன்னைக்கு ஹிந்து லா இருக்கு, இன்னைக்கு ஷரியத் சட்டம் இருக்கு. இது எதுவுமே நாம வச்சுக்க கூடாது. அதுதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர சொல்லக்கூடிய சட்டத்திட்டம். நாம என்ன உடுத்தணும், நாம என்ன உணவு சாப்பிடணும், நாம எங்க போகணும், நாம என்ன பயன்படுத்தணும்னு இவர்கள் நிர்ணயிப்பார்களே, ஆனால் இது இந்தியாவாகவே இருக்காது. டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறார்கள். இந்த இந்திய ஒன்றியம் என்பது அரசியல் சாசனத்தின்படி இந்தியா, தட் இஸ் பாரத், shall be union of states என்று குறிப்பிடுகிறோம். பல தேசங்களின் ஒன்றியம். பன்முகத்தன்மை வாய்ந்த இந்த இந்திய நாட்டுல பல வண்ணங்கள் கொண்டு தீட்டப்பட்ட சித்திரம் தான் இந்த நாடு அப்படிங்கிறதை நாம் நன்கு உணர வேண்டும். ஆனால் இதை அத்தனையும் குலைத்து அவர்கள் ஒற்றை காவி வண்ணத்தை திணிக்க வேண்டும் மக்கள் மத்தியில அப்படிங்கறத துடிக்கிறாங்க. அவர்கள் சொன்னது போல முதல் 3 முக்கிய கூற்றுகளை அவர்கள் ரொம்ப அழகா இன்னைக்கு நிறைவேற்றி வருகிறார்கள். அதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். மக்களாகிய நாம் விழிப்புணர்வு அடையவில்லை என்றால் நாம மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த நாடுமே சிக்கி சின்னாபின்னமா ஆகும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் அடுத்த ஒரு முறை பாஜக இந்த மண்ணில் ஆட்சி அமைத்தால் உங்க எல்லாருக்கும் அது அப்போதான் புரியும். தொடர்ச்சியாக 14 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைமகன் இங்க இருக்கிறார். நீங்க யாரும் தேடல. தாய்மாமன் சீமான் அவர்கள் குறிப்பிடுவது போல, நான் கத்துக்கு ஒரு சுடுகாட்டுல நின்னா பிணம் கூட எந்திரிச்சு நின்றோம். ஆனா மக்களாகிய நீங்க இன்னும் விழிப்புணர்வு அடையாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்மளை இவ்வளவு சுமைக்குள்ள தள்ளி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை பத்தி நாம ஒரு முறை சிந்தித்து பார்க்கணும். நாம ஏன் நம்மளுடைய இந்த ஒரு அன்றாட வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் செய்யறோம். அரசியல்னா அது சாக்கடை, அரசியல்னா அது நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அரசியல் ஆபத்தானது அப்படின்னு படித்தவர்கள் எல்லோரும் நினைத்து விட்டால் யார் இந்த அழுக்கை சுத்தம் செய்வது என்பதன் கேள்விக்கான பதில்தான் இவர்களை போன்ற வேட்பாளர்கள். நாம் தமிழர் கட்சி களமிறக்கி இருக்கிறது. படித்த பட்டதாரிகளை களமிறக்கி இருக்கிறது. இன்னைக்கு அண்ணன் மகேஷ் ஆனந்த் அவர்கள் இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில நிக்கிறார் அப்படின்னா ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை கையில் ஏந்தி மனதில் ஏந்தி மக்கள் மத்தியில கொள்கை பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த வேலூர் நாடாளுமன்றம் முதல்ல இந்திய சுதந்திரம் பெற்ற போது 1806 சிப்பாய் புரட்சி மூலமாக முதல் சுதந்திர விதையை விதைத்த ஒரு மண் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக இந்த இந்திய பூமி பந்திலே இந்த இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருந்திருப்பார்கள். ஐயா எங்களுடைய அருமை தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் காலம் தொட்டு இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனா இந்த பாஜகவோ RSS அமைப்போ எவர் ஒருவராவது
முடியுமா அவரால? முடியாது, முடியவே முடியாது. இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழின்னு சொன்ன ஐயா காகிதம் இல்லத்தவர்கள் அவருடைய வழி வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் சொல்றோம், இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை மக்கள் அப்படிங்கறத குறிப்பிடுறோம். இங்க இருக்கக்கூடிய திமுக நமக்காக என்ன செஞ்சிருக்கு? நான் சொன்னேன் இல்லையா, RSS கொண்டு வந்த அந்த 3 திட்டம், அந்த 3 திட்டத்தையும் வாய்மூடி மௌனித்து வரவேற்று இருக்கிறது இங்கே இந்த மண்ணை ஆளக்கூடிய திமுக அரசு. ஆர்டிகல் 370 ஒழிக்கணும் அப்படின்னு இந்த பாஜக கொண்டு வந்த போது நாங்க அதை எதிர்க்கணும், நாங்க எதிர்த்து போராடுவோம் சொன்ன திமுக மறுநாளே அந்த போராட்டத்துக்கு போகல. அடுத்த நாள் திருமணத்துல கலந்து அவர் சொல்றாரு, நான் 370 அதாவது சிறப்பந்தஸ்தை நீக்கணும்ங்கிற இந்த திட்டத்துக்கு ஆதரவெல்லாம் இல்ல, அதை எதிர்க்கிறவெல்லாம் இல்ல, ஆனா அந்த முறையை நான் எதிர்க்கிறேன், அந்த முறையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறார். இப்படி கபட நாடகம் ஆடக்கூடியவர்கள் தான் இந்த திமுகவினர் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், நயவஞ்சகர்களின் அடையாளம் 3. ஒன்று, பொய்யா சொல்லுவாங்க. பொய்யா யாரு சொல்றது மக்களே? உங்கள் அனைவருக்கும் தெரியும். திமுக வெற்றி வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறது. பாஜக எப்படி வெற்றி வாக்குறுதிகளை வீசுகிறதோ அப்படி பொய்யா சொல்லுது. நாங்க வந்தா மதுவை ஒழிப்போம், நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம், நாங்க வந்தா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். அதே போன்றுதான் பாஜக. நம்ம சொல்லவே தேவையில்லை, நாங்க வந்தா நாங்க ஊழலை ஒழிப்போம், நாடு பாதுகாப்பான நாடாக இருக்கும், நாங்க வந்தா 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குல போடுவோம் அப்படின்னு எக்கச்சக்க பொய் வாக்குறுதிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த அம்சம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொய் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள். அதற்கும் எக்கச்சக்க சான்று. முதல் பதிவே அதற்கு பொருந்தும் என்றுதான் நான் நினைக்கிறேன். எக்கச்சக்க சான்றுகள் இருக்கு. அவர்கள் சொன்ன வாக்குறுதியில எதை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு பாருங்க. மது விலக்கை ஒழிப்போம்ங்கிற இந்த ஒரு கொள்கை எடுத்துக்கோங்க. தாத்தா காலத்து கருணாநிதி காலத்து திமுகவை தொட்டு இன்னைக்கு பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலம் வரைக்கும் இன்ன வரைக்கும் மதுவை ஒழிப்போம்ங்கிற வெறும் ஒரு சடங்கு வாக்குறுதி தான் இருக்கு, ஒப்புக்கான ஒரு வாக்குறுதி தான் இருக்கு. ஆனால் அம்மையார் கனிமொழி அவர்களும் குறிப்பிட்டார், ஒரு பெண் அவரும் சொன்னார், என்ன சொன்னார்? இந்தியாவில தமிழ்நாட்டுல அதிகமான இளம் விதவைகள் இருக்கிறோம்னு சொன்னார். அப்ப அவர் கூடவே குறிப்பிட்டது என்ன அப்படின்னா மதுவை ஒழிப்போம்னு குறிப்பிட்டார். ஆனால் சர்க்கரை ஆலை வைத்திருந்த மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இன்னைக்கு சாராய ஆலை நடத்துகிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மதுவினால் எவ்வளவு சீரழிவு சீர்கேடு என்பது எல்லோருக்கும் தெரியும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்னு பேசுறாங்க. ஆனா ஒரு குவார்டரினுடைய விலை 150 ரூபாய்னு சொல்றாங்க. 2 குவார்டர் வாங்கிட்டோம்னா ஒரு மாதத்திற்கு 12,000 ரூபாய் ஒரு குடும்பத்துல செலவு செய்யலாம். யாருக்கு போகுது அந்த பணம்? இந்த அரசாங்கத்துக்கு பணம். நீங்க பாருங்க, எல்லாவற்றிற்கும் வரி செலுத்துறோம், குடிநீருக்கு வரி செலுத்துறோம், குப்பைக்கு வரி செலுத்துறோம். ஆனா இந்த குடிக்கின்ற மதுபானத்திற்கு வரியே இல்ல மக்களே, வரி இல்ல. இந்த பணம் எங்கே போகுது? ஐயா செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இந்த குவார்டரை 10 ரூபாய்க்கு அதிகமா எக்ஸஸா வித்தனால மொத்த காசும் பணமும் இவர்கள் இதை போன்ற தேர்தலை முறைகேடாக சந்திப்பதற்கு பயன்படுகிறது அப்படிங்கறத நம்ம நன்கு உணர்ந்துக்கணும். கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இதில் புறையோடி போனவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். இதை அவர்கள் ரொம்ப செவனே செய்து நம்மளை ஏமாற்றுவார்கள். மதுவை ஒழிப்போம் என்பது ஒரு வெற்று வாக்குறுதியாக இருக்குது. நாம் என்ன சொல்றோம்? நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? மது ஒழிக்கப்படும், நிரந்தரமாக ஒழிக்கப்படும். மாறாக கள்ளுக்கடை திறக்கப்படும் சொல்றோம். அப்ப கள்ளு என்பது அது ஒரு ஃபுட், அது ஒரு ஸ்டேபிள் ஃபுட், எடிபிள் ஃபுட்டாக இருக்கு. அது ஃபுட் லிஸ்டிங்ல வந்திருக்கு. அதை கொண்டு வரும் சொல்லுவோம். அதையும் பார்த்து பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் காப்பிடிக்கிறார். என்ன சொல்றாரு? நாங்க மதுவை ஒழிப்போம், கள்ளுக்கடையை கொண்டு வருவோம்ங்கிறாரு. உடனே
கீழே ஒருத்தர் போய் கமெண்ட்ல போடுறாரு, காசு கொடுக்கறதெல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு, காப்பி அடிக்கிறதெல்லாம் சீமான பார்த்தாப்பா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு. இப்படியாகத்தான் நம்மளுடைய கொள்கைகளை, நம்மளுடைய திட்டங்களை நம்மளை பார்த்து அப்படியே காப்பி செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பாஜகவும் திமுகவும் ஏனைய கட்சிகளும். நாம 14 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனால் 14 ஆண்டுகள் முன்னோக்கிய திட்டங்களை வகுத்திருக்கிறோம் என்பதைத்தான் நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லுவது ஆக பெரும் பொய் என்பதை மக்களாகிய நாம் அனைவரும் உணர வேண்டும். இன்னொரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்றேன். இங்க குஜராத்ல 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். கோத்ரா ரயில் சம்பவம் அனைவருக்கும் நினைவிருக்கும். 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது அது இனப்படுகொலை என்று அறிவிக்கப்படணும்னு யுஎன் நேஷனோட டெஃபினிஷன் சொல்லுது. ஆனால் அந்த கொலையை ஆதரித்து பாஜகவின் அரசை தூக்கி பிடித்து ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்த்தது யார் என்று கேட்டால் இதே திமுக. அதை மறந்துவிட்டு வாக்கு செலுத்த போகிறோமா? மக்கள் விரோத கட்சி இல்ல, இந்த மனித குலத்துக்கே எதிரானவர்கள் இந்த பாஜக என்பதை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வருது. இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். அதே போன்று கோவையிலே குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது. அப்போது ஆட்சியில் இருந்தவர்களும் திமுகவினர் தான். கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்கள், பணம், பொருளாதாரம் மொத்தமும் இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரமும் அழிக்கப்படுகிறது. 19 இஸ்லாமியர்கள், 58 பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். அன்னைக்கு கலவரத்தை வாய்மூடி மௌனித்து அமைதியாக கடந்து சென்றது இதே திமுக அரசு. அப்போது பொதுமக்கள் இவர்கள் எல்லாரையும் இஷ்டத்துக்கு கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை நெருங்க போகிறது. இன்ன வரைக்கும் அவர்களை விடுதலை செய்யவில்லை. ஒப்புக்கு நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொல்வார்கள். ஆனால் அரசே ஒரு வழக்கறிஞரை நிர்ணயித்து அவர்களுக்கு மேல்முறையீடும் செய்வார்கள். அவர்கள் வெளியில வந்தா இந்த நாட்டுக்கு ஆபத்து அப்படிங்கறத இந்த அரசே செய்யும். அப்ப எப்படியான ஒரு நயவஞ்சகர்கள் அப்படிங்கறத நீங்க நன்கு உணரணும். மூன்றாவது நயவஞ்சகத்தின் அடையாளம் என்ன அப்படின்னா, நாம ஏதாவது பொறுப்பா இந்த விஷயத்தை பாத்துக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த விஷயத்தை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளையோ இல்ல அவர்கள் பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தையோ தவறான முறைகேடு செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. முறைகேடு பண்றதுக்கு எந்த உதாரணமும் தேவையில்லை. அவர்களே சாட்சி. எலக்டோரல் பாண்ட் மூலமாக இந்த ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு ஊழலை செய்திருக்கிறது. அதாவது ஊழலை சட்ட ரீதியாக சரி என்று ஆக்கியிருக்கிறது, லீகலைஸ் பண்ணியிருக்கிறது. கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் பெரும் முதலாளிகளிடம் இது லஞ்சமாக பெற்றிருக்கிறது. எப்படி நடக்குது? எப்படி இந்த ஆட்சி அதிகாரம் நடக்குதுன்னா இப்படிதான். அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நலனுக்காக அது எதுவுமே பயன்படுத்தப்படாது, தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தப்படும். அப்படி மக்களுடைய நலனுக்காக ஏதாவது ஒரு தேவைப்பட்டிருந்தது அப்படின்னா இன்னைக்கு 155 லட்சம் கோடி ரூபாய் கடன் நம்மளுடைய நாட்டுக்கு இருந்திருக்காது. அதே மாதிரி என் மக்கள் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலும் நாம் கடன் சுமையோடு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு தனி நபர் மீதும் 1.5 லட்சத்துக்கு மேல கடன் இருக்கு. அதை நாம தான் அடைக்கிறோம். எப்படி அடைப்பீங்க? வரி மூலமா அடைப்பீங்க. எல்லாவற்றிற்கும் நாம ஏற்கனவே வரி செலுத்துறோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல வரி செலுத்துறோம். ஆனால் இன்னைக்கு நலத்திட்டம் என்கின்ற பெயர்ல 1000 ரூபாய் கொடுப்பார்கள். நான் மிக்ஸி கொடுக்கிறேன், கிரைண்டர் கொடுக்கிறேன், என்னென்னமோ இலவச திட்டங்களை வாரி வழங்குவார்கள். மகளிர் உரிமை தொகை என்பார்கள். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு மற்றும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காசை கொடுப்பார்கள். ஆனால் நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நாங்க படிக்கிற படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை, அதற்கேற்ற ஒரு சம்பளம், அதற்கேற்று வாழக்கூடிய ஒரு தன்மானமிக்க வாழ்வு இருக்கிறதா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. இல்லையே, காசு எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய், ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபாய் வைத்து நான் எவ்வளவு விஷயத்தை வாங்கிட முடியும்? இதுவே எனக்கான சரியான தரமான கல்வி இருந்தால், அதற்கேற்ற வேலை வாய்ப்பு இருந்தால், அதற்கேற்ற சரியான சமமான ஊதியம் இருந்தால், நான் யாருக்கிட்டையும் போய் எதுக்கும் கையேந்த தேவையே இல்லையே, அவசியமே இல்லையே. நான் தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழ்வேனே.
இதை பற்றி அவர்கள் உங்களை சிந்திக்கவே வைக்க மாட்டார்கள். இத பத்தி சிந்திச்சிட்டீங்க அப்படின்னா நாம யாரும் தேடல்ல இருக்க மாட்டோம், நாம யாரும் கையேந்தி நிக்க மாட்டோம். ஆக இவர்களுடைய எண்ணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக நாம் கையேந்தும் நிலையிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய திட்டம். இந்த ஒன்றிய பாஜக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்ததோ அதை அத்துணையும் இங்கிருக்கக்கூடிய திமுக கை கட்டி வாய் மூடி அல்லது வரவேற்று கைத்தட்டி வரவேற்று இங்கே அமல்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. இத புரியாம மறந்து கடந்து நாம எல்லாரும் போயிரும். எனக்கு 1000 வேலை இருக்கு, என்னோட வேலை பார்க்கறதுக்கே நேரம் இல்லைன்னு நம்ம எல்லாரும் போயிடுறோம். ஆனா இந்த சமூகத்தின் மீது நமக்கு அக்கறை இல்லை அப்படின்னா இந்த பூமி வாழ தகுந்த பூமியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு இதே பாராளுமன்ற தொகுதியில சகோதரர்கள் எல்லாம் குறிப்பிட்டது மாதிரி சிட்டிங் எம்பி சகோதரர் கதிர் ஆனந்த் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு யாராவது கேட்டதுண்டா? ஒரு ஆண்டுக்கு எம்பி லேக்ஸ் மூலமா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கப்படுகிறது. அந்த 5 கோடி ரூபாயை இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு, இந்த நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தியது உண்டா அப்படிங்கிற கேள்வி யாராவது எழுப்பியது உண்டா? இல்லை. 5 ஆண்டுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கோடி. அது வரைக்கும் ஒன்றிய அரசு நிதி கொடுக்குது. அந்த காசை இந்த மக்களுக்காக என்ன செஞ்சாங்கன்னா ஒண்ணும் இல்ல. எவ்வளவு ஆண்டு காலமாக இங்க கொய்யாவின் விளைச்சல் அதிகமாக இருக்குது, அதன் மூலியமாக நாங்க கொய்யா பழக்கூழ் வைத்து ஒரு தொழிற்சாலை அமைத்து கொடுங்கள் அரசாங்கத்திடம் எவ்வளவு நாட்களாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை செவிசாய்த்ததுண்டா? இல்ல. மாறாக என்ன பண்றாங்க? மணலை கடத்திட்டு போறோம், பாலாரும் தேனாரும் ஓடும் எங்களுக்கு வாக்களிங்கன்னு ஒவ்வொரு முறையும் கேட்கக்கூடிய இவர்கள் தான் பாலார வறட்சியா வச்சிருக்காங்க. இதே வேலூர் பகுதியில தானே பாலாறு பாயுது. ஆனால் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும். ஏன் அங்க தண்ணில அங்க டேம் கட்டல அப்படின்னா மணலை ஈஸியா கொள்ளையடிக்கிறதுக்கு ஐயா துரைமுருகன் அவர்களும் சரி, அவருடைய மகனும் சரி, மக்களை எஞ்சியும் கிஞ்சியும் ஒரு நகைப்புக்கு உள்ளாக்கியும் நம்மள ஒரு கீழ்த்தரமாக பாக்குறாங்க. சகோதரர் குறிப்பிட்டது போல ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க பான்ஸ் பவுடர், லிப்ஸ்டிக், ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டு பளபளன்னு இருப்போம் நினைக்கிற இவர்கள் அதே அவர்களுடைய குடும்ப பெண்களுக்கு சொல்லுவாரா? அது அவர்களுக்கு பொருந்துமா? அவ்வளவு மானம் கெட்ட ஈனம் கெட்ட கூட்டமா நாம? இவர்களுக்கு உணர்த்த வேண்டும். மாற்று அரசியல் என்பது, அதாவது மாற்றம் என்பது நம்மளிருந்து துவங்க வேண்டும் என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார். அப்போ நான் மாற்றத்தை விரும்புறேன், சகோதரர் மாற்றத்தை விரும்புறாரு, நீங்களும் மாற்றத்தை விரும்புனீங்க அப்படின்னா உறுதியாக ஒரு மாற்று அரசியல் கட்சி மலரும், உதிக்கும். அதற்கு ஒவ்வொருவரும் மனது வைக்கணும். மாறி மாறி திருப்பி இதே ஆண்ட கட்சிகள் திமுக, அதிமுக தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பாடம் புகற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த மத்திய அமைச்சரவையிலே கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் மக்களவை உறுப்பினர்களாக அல்லது மத்திய அமைச்சர்களாக பதவி வகித்தது இவர்கள்தான், இந்த பெருமக்கள் தான். ஆனால் இவர்கள் நினைத்திருந்தால் அன்னைக்கு அதை சரி செஞ்சிருக்கலாம். கச்சத்தீவை மீட்போம் என்ற கொள்கை இன்று வரைக்கும் அது ஒரு மேனிபெஸ்டோ, அது ஒரு தேர்தல் வாக்குறுதி. எத்தனை ஆண்டு கால பிரச்சனை அது? பல ஆண்டு கால பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இருக்கு. நீட்டை ஒழிப்போம். நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் கட்சி அறிமுகப்படுத்தும் போது யாரு கூட்டணியில இருந்தா? இதே திமுக. இன்னைக்கு பாஜக அதை அமல்படுத்தி விட்டது. அதற்கு தான் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எப்போதும் குறிப்பிடுவார், அவங்க ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா அப்படின்னா இவங்க சாஃப்ட் சங்கீஸ். அதை போன்றுதான் அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டங்களும், காங்கிரஸ் அறிமுகப்படுத்திய எல்லா திட்டங்களும் இன்னைக்கு பாஜக கொண்டு வந்திருக்கு. குரோனி கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய தனி முதலாளிகளுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுல காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அப்படின்னா அதை மாற்றி பாஜகவை நாம ஆள வச்சோம். அதுதான் இதோட வரலாறு. 2014க்கு முன்னாடி காங்கிரஸ் தொடர்ச்சியாக பெருமுதலாளிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையில் இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறது என்பதற்காக ஒரு மாற்று அரசியலுக்கு இந்த மக்கள் வாக்கு செலுத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டங்களையும் திட்டங்களையும் மிக செவ்வன செய்வது யாருன்னு பார்த்தா இந்த பாஜகவா இருக்குது. அதே மாதிரிதான் இன்னைக்கு யூசிசி எப்படியோ சிஏஏ என்ற நாசகர
சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது குடியுரிமை சட்டம். நமக்கான குடியுரிமை சட்டம் இல்ல. யாரு பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர்றாங்களோ, இஸ்லாமியர் அல்லாதோர், தமிழர் அல்லாதோர், மற்ற அத்துணை மத சிறுபான்மையினருக்கும் இந்தியா குடியுரிமை தருமா? நான் என்ன கேக்குறேன், அவ்வளோ நல்லவங்களா நீங்க? அவ்வளோ நல்லவங்களா நீங்க? இங்க கொரோனா என்ற பெருந்தொற்றின் போது மக்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கே போக முடியாத ஒரு அவல நிலை இருந்தது. அந்த நேரங்கள்ல ரொம்ப 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 எளிமையா, ரொம்ப எள்ளி நகையாடிச்சு இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுல இருந்த அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடறதுக்கு உணவில்ல, வெங்காயம் கிடைக்கல, வெங்காயத்தை ஈஜிப்ட்ல இருந்து இறக்குனாங்க. அப்போதெல்லாம் சொன்னது என்ன தெரியுமா? நான் வெங்காயம் சாப்பிடல, அதனால எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பெருமகள் யார் தெரியுமா? நம்மளுடைய நிம்மி மாமி அவர்கள் தான் குறிப்பிட்டார், நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை. ஆரியர்கள் இந்த பூமியை ஆள வேண்டும் என்று துடிக்கிறார்கள் மக்களே. அவர்களுடைய அறிகுறி இதுதான். வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு சாப்பிட மாட்டாங்க, சொந்தத்துல திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி வெறும் 3% ஆள வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாக இருக்குது. இது இந்து நாடு, இந்து ராஷ்டிரம் என்று அமைக்க வேண்டும் என்று துடிப்பார்கள். இந்த CAA சட்டத்தை கொண்டு வந்த இந்த பெருமக்கள் மத சிறுபான்மையினருக்காக நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வரோம் சொன்னாங்க. சரி, வரவேற்கிறோம், குறைந்தபட்சம் சரி வரவேற்கிறோம். ஆனால் இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் அதுல ஏற்கல. அதே பாகிஸ்தான் நாட்டுல தான் அஹமதியாஸ் என்கின்ற குழுவும் இருக்கிறது. அவர்கள் நபியை பின்பற்றுவதில்லை. அவர்கள் பாகிஸ்தானால் புறக்கணிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள். அவர்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தல? அவங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல? பெருமக்களே, ஏன் குடியுரிமை கொடுக்கல? அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய இலக்கு இங்க இஸ்லாமியர்களை வாழ விடக்கூடாது என்பதுதான். அதற்கு இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் ஒத்துழைத்து இருக்கு, அமைதியா கடந்து போயிட்டு இருக்கு. எதற்கும் தீவிரமான எதிர்ப்பு இல்லை. மாறாக நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே எல்லாவற்றிற்கும் எதிராக துணிவோட தைரியமா எல்லாத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே நபர் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆட்சியும் அதிகாரமும் இவர் கையில் கிடைத்தால் எப்படி இது ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி கொடுப்பார் அப்படிங்கறத நீங்க ஒரு முறை சிந்தித்து பார்க்கணும். எல்லாம் படித்த வேட்பாளர்களை நிப்பாட்டி இருக்கிறார். நீங்க மாற்றுன்னு வந்தவங்க யாருமே நிலைக்கல. கடைசியா உங்களுக்கு ஒரு உதாரணம் வேணா சொல்லலாம். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊரார் கால் பிடிப்பாருன்னு சொன்னவர் கடைசியா யார் காலை போய் பிடிச்சாருன்னு தெரியும்ல? யார் காலை போய் பிடிச்சாரு? நம்மளுடைய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய காலை பிடிச்சாரு. நாங்க கூட கேட்டோம் எதுக்கு கோபாலபுரத்துக்கு டெல்லி வரைக்கும் போயிட்டு போறீங்கன்னு கேட்டோம். அப்படியாக இன்னைக்கு யாருடைய டார்ச் லைட்டை எடுத்து எந்த டிவியை உடைச்சு ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு ஊழலும் லஞ்சமும் பெருக்கெடுத்து புறையோடிக்கிட்டு இருக்க இந்த சமூகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நான் உதாரணமே சொல்ல தேவையில்ல. இன்றைக்கு 3வது இடத்துல அதிகபட்சமா எலக்டோரல் பாண்ட் மூலமாக ஊழல் செய்திருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட கோடிகளை பாஜக எலக்டோரல் பாண்ட் மூலமா ஊழல் வாங்கியிருந்தது அப்படின்னா 600 கோடிகளை இங்க இருக்கக்கூடிய திமுக வாங்கி இருக்கிறது. 28 மாநிலங்கள் ஆளக்கூடிய பாஜக 6000 கோடி. ஆனால் ஒரே மாநிலத்தில் ஆளக்கூடிய இந்த திமுக 600 கோடி என்பதை நீங்கள் நன்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காசுல எங்க போகுது? அவ்வளவெல்லாம் போக வேண்டாம். பக்கத்துல இருக்க அரக்கோணம் தொடர்ச்சியாக சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்கள், அவர் பிணவரையிலிருந்து காசு எடுக்கிறாருங்க. எவ்வளவு பணம்? ஆனா அங்க மக்களுடைய வேதனை என்ன தெரியுமா? நாங்க ஒவ்வொரு முறையும் பள்ளிக்கூடத்துல வகுப்பறைகள் இல்லைன்னு மனு கொடுக்கிறோம். இன்னும் கல்வி கூடங்கள்ல வகுப்பறை இல்லையா? அவர் நினைச்சாருன்னா இந்த இந்திய ஒன்றியத்துல பல 100 பள்ளிக்கூடங்களை அமைக்கலாம், பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை அமைக்கலாம். அவ்வளவு தூரம் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு தடவை எம்பி அடுத்த முறைக்கு பார்க்கும்போது 5 மடங்கு 10 மடங்கு அவருடைய சொத்தின் விகிதம் அதிகரிச்சிருக்கு. திமுகவுடைய முக்கியமான பினாமியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு
சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாது. ட்விட்டர்ல பேசுறாங்க, சத்தியமா பேசுறாங்க. இப்படித்தான் அவர்கள் ஊழல் பணத்தை வைத்து திருப்பியும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்காக பயன்படுத்துவார்களே தவிர மக்கள் நலன் என்பது அது ஒரு வெற்று வாக்குறுதி என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் எதற்காக நமக்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் போது மக்கள் நலனுக்கான சட்ட திட்டங்களை வகுப்பார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பி வில்சன் அப்படிங்கிற ஒரு எம்பி வந்து இன்னைக்கு ஆளுநர் பதவியை நிராகரிக்க வேண்டும் என்று ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு தனி பில்ல பாஸ் பண்ணிருக்கிறார். அந்த உரிமை எல்லாம் எம்பிக்கு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், 18 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்த இவர்கள் இவ்வளவு நாள் அமைதியார். ஏன்னா ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என்பது இன்னைக்கு நேத்துக்கான கோரிக்கையே கிடையாது. அண்ணா காலத்து கோரிக்கை. அண்ணா என்ன சொன்னாரு? ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. இன்னைக்கு திமுகவுடைய வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? ஆளுநரின் பதவி, அதாவது ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு அண்ணா ஆளுநரும் தேவையில்லை, ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லைன்னாரு. இன்னைக்கு திமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஆட்டுக்கு தாடியை ட்ரிம் பண்ணா போதும்னு சொல்லிருக்கு. அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஒரு வெற்று பிம்பத்துக்காக ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் அறிக்கைகள்ல ஒரு முழக்கங்களை போட்டுருவாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா உண்மையாக அவர்கள் அதை எதிர்த்து சட்டங்களை கொண்டு வருவதற்கான எல்லா உரிமையும் எல்லா பவரும் அவங்க கிட்ட இருக்கு, எல்லா ஸ்ட்ரென்த்தும் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா எதற்காக சமரசம் செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை நாம எழுப்பி பார்க்கணும். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்களை வஞ்சிப்பது அவர்கள் வழக்கமாக கையாண்டிருக்கிறாங்க. தேர்தல் நேரங்களில் வந்து சொல்லுவாங்க, நாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த 5 ஆண்டு காலத்துல, இந்த 8 ஆண்டு 10 ஆண்டு காலத்துல 45 விழுக்காடு சிலிண்டருடைய விலையும் பெட்ரோல் கேஸ் விலையும் உயர்த்தி இருக்குது இந்த ஒன்றிய அரசு. 5 ரூபா 10 ரூபான்னு குறைக்கிறது மூலமா உண்மையாகவே இவர்கள் குறைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தமா? இல்லவே இல்ல. இன்னொரு விஷயம், எல்லாவற்றிற்கும் ஜிஎஸ்டி. ஆனா பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்? அதிகபட்சமாக 28 விழுக்காடு ஜிஎஸ்டி மட்டும் தான் நம்ம நிர்ணயிக்க முடியும். கேப் இருக்கு, அதற்கான கேப் இருக்கு. ஆனால் பெட்ரோல் டீசலுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா அதுல நாங்க கரப்ஷன் பண்ணுவோம், அதன் மூலமா வரக்கூடிய லாபத்தை அவர்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் இங்க நடக்குது. இதை இவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் ஜிஎஸ்டி. ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா 4 பேருக்கான பில்லு கொடுக்கறது இல்ல, 5 பேருக்கான பில்ல கொடுத்துட்டு வரும். மறைமுகமா ஒன்றிய அரசுக்கான வரியை சேர்த்து கட்டிட்டு வரும். ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிங்கிற பேர்ல இன்னொருத்தருக்கும் சேர்த்து பில்லு கட்டிட்டு வரும். அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு இன்னைக்கு தலைக்கு ஏறி நிற்குது. அந்நிய செலவாணியில அதிகம் பங்களிக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இந்த வேலூர் தொகுதி இருக்கு. இந்த லெதர் ஃபேக்டரி, இந்த பல விஷயங்களை நீங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய விஷயம் மூலமா அந்நிய செலவாணியின் பங்களிப்புல வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிகமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவின் தலைவர் ஐயா மோடி அவர்கள் குறிப்பிட்டார், பாஜக ஆட்சி அமைத்தால் $1 மதிப்பு, $1 மதிப்பு $1 இணையாகும். அதாவது $1 மதிப்பு அப்படின்னா INR வந்து 1 ரூபாயா இருக்கும். அதாவது இந்தியன் கரன்சியோட விலை $1 இருக்கும்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வரும்போது 2014ல 64 ரூபாவா இருந்துச்சு இந்தியாவுடைய மதிப்பு INR. ஆனா இன்னைக்கு 84 ரூபாயா இருக்கு. எப்படி ஆச்சு? இது குறைதா அதிகமாகுதா? அப்போ நம்மளை ஏமாற்றுவார்கள். நம்மளை ஏமாற்றி தான் நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்மளுக்கு இத பத்தி எதுவுமே கவலை கிடையாது. இந்த சமூகத்துல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, ஏன் நம்மளுக்கு பிரச்சனை, நான் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லப்பா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் இந்த பூமியில வாழவே முடியாது. மண்ணையும் மணலையும் கொள்ளையடிக்கக்கூடிய இவர்கள் தண்ணி கூட இன்னைக்கு கிடைக்காத நிலைமைக்கு மாத்தி வச்சிருக்காங்க. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பெருமக்கள், என்னுடைய தாய்மாமன் சீமானவர்கள் குறிப்பிட்டது போல, ஏன் சுத்தமா
யோசிச்சதுண்டா? யாராவது சிந்திச்சதுண்டா? தண்ணீரை ஏன் தனியார்மயமாக்கினோம்? தண்ணீரை எல்லாரும் போத்தல்ல போட்டு இன்னைக்கு விக்கிறாங்களே, பாட்டிலா போட்டு விக்கிறாங்களே, பணத்துக்கு விக்கிறாங்களே. ஏன்னா எதுல வருமானம் இருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். அடிப்படை தேவைகள் என்பது அரசு எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். குடிக்கிற தண்ணீராக இருக்கட்டும், நம்ம பயிரக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், நம்ம பெறக்கூடிய இந்த சுகாதார மருத்துவமாக இருக்கட்டும், இதை அனைத்துமே அரசு செய்ய வேண்டியது கடமை, அவருடைய கடமை. நம்மளுடைய வரிப்பணத்தை வாங்கி அவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். மாறாக அவர்கள் நம்மளை ஏய்த்து பிழைக்கின்றார்கள். அவர்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொண்டு அவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? வாட்ட சாட்டமா சட்ட மிடுக்கோட வந்தாரு அப்படின்னா அவர்தான் வேட்பாளர் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது பெருமக்களே, அது கிடையாது. எளிய மக்களும் ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க முடியும் என்பதுதான் இந்த ஜனநாயகத்தின் முக்கிய கூற்று. இதுதான் இந்த ஜனநாயகத்தின் முக்கியமான அம்சம். அதையே நீங்க இன்னைக்கு குளறுபடி ஆக்குவீங்க அப்படின்னா நாம ஏமாளிகளாக இருக்க கூடாது. நாம விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக மாறணும். இன்னைக்கு கதிரானந்தெல்லாம் இப்படி பேசிட்டு போறாருன்னா நாம முட்டாளி நினைக்கிறதுனால தானே, நம்மள ஏமாளிகள் நினைக்கிறதுனால தானே. நம்ம எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டா அவரால் இந்த பகுதியில் கால் வைக்க முடியுமா? இந்த பகுதியில் அவரால் கால் வைக்க முடியுமா? நேற்று கூட எங்களுடைய அருமை சகோதரர் அண்ணன் சல்மான் அவர்கள் குறிப்பிட்டார், நான் பான்ஸ் பவுடர் ஃபேர் அண்ட் லவ்லியும் அவர் வீட்டுக்கு அனுப்ப போறேன்னு. ஒவ்வொரு குடிமகனும் இதை போட்டு சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி யோசிங்க. ஏன் இவங்களை நம்மள இப்படி கேவலமா பாக்குறாங்க? நாம வாக்கு செலுத்தி உழைப்பை கொடுத்து வரியை செலுத்தி அவர்கள் நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேர்வு செய்து ஒரு வேலையில் அமர்த்தணும். அவங்க நமக்கான வேலைக்காரர்கள். அவர்கள் நமக்கான வேலைக்காரர்கள் என்பதை நாம் உணரவில்லை என்றால் நம்மள அவங்க ஒரு அடிமைகளாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க என்னமோ பெரிய முதலாளிகள் போல அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். இந்த எண்ணம் மாற வேண்டும். மக்கள் மத்தியில ஒரு மாற்று அரசியல் புரட்சி செய்ய வேண்டும் என்ற இந்த கொள்கையோடு தான் நாம் தமிழர் கட்சி உங்க எல்லோரிடமும் வந்து நிற்கிறது. எங்க கிட்ட கோடிகளை கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, காசு இல்ல, ஆனா ஆக சிறந்த கொள்கை இருக்கு, கருத்துகள் இருக்கு. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். காசு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. நம்மளுடைய வரிப்பணம் தான். ஏன்னா அவர்கள் கொடுப்பது கால்வாசி கூட இல்ல, கால்வாசி கூட கிடையாது. ஆனால் நாம அதை விட அதிகமாக நம்மளுடைய உழைப்பை தருகிறோம், நம்மளுடைய வரிப்பணத்தை தருகிறோம். அதற்கு ஈடாக அவர்கள் அடிப்படையை கூட தர மாட்டேங்கிறார்கள் என்பதுதான் பொருள். நான் என்ன கேக்குறேன், இப்ப பாருங்க, வீட்டுல ஏதாவது ஒரு பண்டத்தை குப்பை தொட்டில வந்து எலி எடுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலியை சாகடிக்கிறதுக்காக ஒரு எலிப்பொறி வச்சிருவோம். அத மறுநாள் அதை சாகடிச்சோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி சர்க்கரை டப்பால இருந்து ரெண்டு பருக்க சர்க்கரை எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சிந்தின அந்த 2 சர்க்கரை பருக்கைய எறும்பு எடுத்துருச்சு அப்படின்னா நீட்டா சாக் பீஸ போட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிப்போம் நம்ம. சரிதானே? அப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிற கும்பல் தான் நம்ம. அதே மாதிரி லைட்டா 2 சொட்டு ரத்தத்தை கொசு உறிஞ்சிருச்சுன்னா பட்டுன்னு போட்டு அதை சாகடிக்கிறோமா இல்லையா? ஆனால் 100, 500, 1000 என்று பணத்தை கொடுத்து விட்டு நம்மளுடைய வாக்கை வாங்கிட்டு ஒட்டுமொத்தமாக நம்மளை ஏமாளியாக்கக்கூடிய இந்த கும்பலை ஏன் விட்டு வைத்திருக்கிறோம் என்றாவது சிந்தித்ததுண்டா? ஏன் விட்டு வைத்திருக்கிறோம்? அவர்களை இப்படி சும்மா விடுறதுனால தான் திருப்பி நம்மள ஏமாளிகளாக்கி முட்டாள்களாக்கி போயிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கடை வைத்திருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் சகோதரர்கள் எல்லாம் கேட்கிறேன், உங்ககிட்ட நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறேன், உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு உங்களோட கடையில இருக்க எல்லா பொருளையும் கொள்ளையடிச்சுக்கிறேன்னு சொன்னா நீங்க விடுவீங்களா? மாட்டீங்கல்ல. ஏன் அப்படின்னா நீங்க உழைச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நடத்தக்கூடிய கடை. அப்படி நாம உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வரி செலுத்தக்கூடிய இந்த நாட்டுல நாங்க கொள்ளையடிப்போம், தேர்தலுக்கு மட்டும் உங்க முன்னாடி வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கிட்ட திருப்பி நின்று ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, எதுக்கு நான் உனக்கு வாக்கு செலுத்தணும், நீ என்ன பண்ணன்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. என்னுடைய அருமை தாய்மாவன் சீமானவர்கள் குறிப்பிடுவது போல ஒன்றுதான். ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா, ஒரு துணி வாங்க போனோம் அப்படின்னா என்ன பிராண்ட், என்ன டிசைன், என்ன கிளாத் அப்படின்னு எல்லாவற்றையும் சோதனை செய்கிறோம். பிடிக்கலன்னா 10 கடை ஏறி இறங்குறோம். ஒரு வாட்ச் வாங்க போனாலும் அதே நிலைமை, ஒரு சாப்பாடு வாங்க போனாலும் எந்த ஹோட்டல்ல எந்த உணவு நல்லா இருக்கும் அப்படிங்கறத தேடி பார்ப்போம். அதே போன்று நம்மை ஆளக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நம்மை ஆளக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நாம் தேடி பார்த்து தேர்வு செய்ய வேண்டும். இந்த வேலூர்
எங்களுடைய அண்ணன் அருமை சகோதரர் மகேஷ் ஆனந்த் அவர்களையும் முன்னாடி நிறுத்துங்க. யாரு என்ன பின்புலம் இருக்கு, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன நமக்கு செய்திருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் அசஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் அசஸ் பண்ணி ரேங்க் போடும் போது முதல் ஆளா எங்களுடைய வேட்பாளர் தான் இருப்பார் அப்படிங்கறத நான் அறுதியிட்டு சொல்லுகிறேன். இப்படி மக்களே, நீங்கள் ஒரு முறை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். எங்களுக்கு எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ ஒரு சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம். இந்த ஜனநாயகம் சாகக்கூடாது, காக்கப்படணும் அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னவர்கள் எல்லோரும் போராடினார்கள். ஆனா என்னதான் இன்னைக்கு பாஜக ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அனைவருடைய குரல் வலையையும் நசுக்க நினைக்கிறது. எதிர்த்தரப்பு என்ற ஒன்றே இருக்க கூடாது என்று நினைக்கிறது. ஆனால் இன்னைக்கு எல்லோரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த களத்திலே ஒரே ஆண்மகன் இருக்கிறான் என்றால் அது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மட்டும்தான். ஒரு முறை அதனால சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு எல்லா மனித குல திட்டங்கள், மனிதர்களுக்கு எதிரான திட்டங்கள், அது 8 வழி சாலையாக இருக்கட்டும், கச்சத்தீவாக இருக்கட்டும், நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், UCC-யாக இருக்கட்டும், CAA-வாக இருக்கட்டும், முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முதன்மையாக நின்றது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான். வேற யாரு வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒப்புக்காக வாய்க்காக சொல்லுவாங்களே தவிர்த்து அதை பின்னாடி நின்று அவங்க ரெட் கார்பெட் விரிச்சு பாஜக உள்ள வருவதற்கான எல்லா வேலையும் செய்வாங்க. ஒண்ணுதான், நீங்க பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நாங்க இருக்கிற வரைக்கும் பாஜக உள்ள வராது அப்படிங்கிற ஒரு உறுதியை உங்களால தர முடியுமா? முடியாது. மாறாக என்ன சொல்வீங்க? அவங்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க, பாஜக உள்ள வந்துரும், இவங்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க, பாஜக உள்ள வந்துரும்னு போய் பிரச்சாரம் செய்வார்கள். பொய்க்கு பெயர் போனவர்கள் இவர்கள். நபிகள் சொல்லிய கூற்றை மறந்து விடாதீர்கள் மக்களே. நயவஞ்சகர்களின் 3 அடையாளங்களில் முக்கிய அடையாளம் பொய்களை அள்ளி வீசுவார்கள், பொய்களையே செய்வார்கள், அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவார்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள். இது 3மே இவர்கள் இருவருக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. இந்த முறை தேர்தல் வரும்போது எனக்கு என்னன்னு இருக்காம என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த சமூகத்தின் நலன் மீது அக்கறை செலுத்துங்கள். நம்ம குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லி வளர்க்கிறோம், எல்லாவற்றையும் மாரல் எத்திக்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கிறோம். அதே மாதிரி இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறையும் சேர்த்து சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சி பேசல, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல பேசுது. அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நான் சொல்றது புல், பூச்சி, எறும்பு, பூண்டு அப்படின்னு எல்லாவற்றிற்குமான அரசியல். இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைவரும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் காக்கப்படணும். ஆனால் இயற்கையை தொடர்ச்சியாக இவர்கள் அழிக்கிறார்கள். அழிப்பதற்கான எல்லா புதிய திட்டங்களையும் இவர்கள் கொண்டு வரார்கள். அதுக்கு வாய் மூடி மௌனித்து இந்த அரசாங்கங்கள் கை கட்டி நிக்குது. அதை எதிர்த்து இன்னைக்கு களத்துல நின்று பேசுறது ஒரே ஒரு ஆண்மகன் தான். ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான். அதனால இந்த முறை நீங்கள் வாக்களிக்கும் போது சரியானவர்களை தேர்ந்தெடுங்கள். ஒண்ணுமே வேண்டாம், உங்களுடைய பகுதியில இந்த நாடாளுமன்ற தொகுதியில யார் அந்த வேட்பாளர், அவருடைய பின்னணி என்ன, ஏதேனும் குற்றம் செய்திருக்கிறா, ஏதேனும் வேற ஏதேனும் கொள்ளையடிச்சவங்களா, ஊழல் பண்ணவங்களா, ஏதாவது செய்தவர்களா, அப்படி இல்லாமல் தூய எந்த கரைகளுக்கும் கரம்படியாதவர்களா என்பதை நன்கு அலசி ஆராய்ந்து ஒரு முறை சரியான வேட்பாளருக்கு வாய்ப்பளியுங்கள். எங்களுக்கு சின்னத்தை பறிச்சுட்டாங்க, என்னையே போன்ற சோதனைய போட்டாங்க, எங்களுக்கு எல்லா நெருக்கடியும் அச்சுறுத்தலையும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் களத்துல உண்மையும் நேர்மையுமாக உங்களுக்காக உளமாற நிக்கிறோம். யாரோடையும் கூட்டணி இல்ல, சமரசம் இல்லாம நிக்கிறோம். மாற்று என்று சொல்லி வந்தவங்க எல்லாரும் போயாச்சு. இன்னைக்கு சின்ராஸ் அவர்கள் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வந்துட்டு பாருங்க, நாங்க தேவயானிய நான் கலெக்டர் ஆக்கின மாதிரி என் பொண்டாட்டிய நான் MP ஆக்கிய தீர்வன் நிக்கிறாரு. ஆனா எந்த கட்சியில நிக்கிறாரு? பாஜகவில் நிக்கிறாரு. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பெருமையாக போற்றி கொண்டிருந்த பெருமக்கள் அவர்கள் இருவருமே. ஆனால் அவரிடம் ஒரு முறை கேள்வி கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு எவ்வளவு ரேங்க் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவு ரேங்க் கொடுப்பீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், சுழியத்துக்கும் கீழே அப்படின்னு. சுழியத்துக்கும் கீழேன்னு சொன்னவர் இன்னைக்கு யார் கூட இருக்காரு கூட்டணியில? இதே
பாஜகவோட கூட்டணியில பாமக இருக்கிறது. கேட்டால் இது கொள்கை கூட்டணி இல்ல. கொள்கை கூட்டணி இல்லைன்னா கோடிக்காக கூட்டணி வைத்திருக்கிறீர்களா என்று தான் நாம் கேட்க வேண்டும். இவர்கள் அவர்களுடைய பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த பூமியை தலைகீழா மாத்தணும்னாலும் செய்வாங்க. அதற்கான எல்லா வலிமையும் இவர்கள் ஒன்று திரட்டி விட்டார்கள். மக்கள் ஆற்றல் ஒன்று திரண்டால் உண்மையான விடுதலை பிறக்கும். ஏன்னா புரட்சியாளர்கள் பல பேர், அதாவது பல புரட்சிகளையும் எழுச்சிகளையும் புரிந்து பல உன்னத தலைவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மைக் போன்று இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் மாற்று அரசியல் புரட்சிக்கு உறுதுணையாக இருப்பது மைக் சின்னம். அதனால இதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு முன்னாடி இருந்த முன்னவர்கள் எல்லாருமே மாற்று அரசியல் சிந்தனை விதைத்து விட்டு போயிட்டார்கள். ஆனா நாம அதை எடுத்துக்கணும், உள்வாங்கிக்கணும். ஒரே ஒண்ணுதான், ஒரு நல்ல தலைமைக்கு இங்க எளிமைக்கு, நன்மைக்கு, உண்மைக்கு, நேர்மைக்கு, செழுமைக்கு, வளமைக்கு நீங்கள் இந்த மைக்கிற்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பார்ந்த உறவுகளே. ஏன்னா எங்களுக்கு விவசாய சின்னத்தை பிடிக்கிட்டாங்க. இப்ப விவசாய சின்னம் வேற யாருக்கும் இருக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்குப்பெட்டியில 8வது இடத்துல எங்களுடைய அருமை அண்ணன் மகேஷ் ஆனந்த் அவர்கள் இருப்பார். இந்த மைக் சின்னத்தோட இருப்பார். இந்த ஒளி வாங்கி, மக்களின் துயர் தாங்கி, இனத்தின் வலிதாங்கி என்பதை மனதில் ஏந்தி கொண்டு இந்த மைக், இந்த ஒளி வாங்கிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாமிய பெருமக்கள் இந்த சமூகத்தில் ஒரு முறை சிந்தித்து எந்த அதாவது உங்களுடைய ஹஸ்ரத்மார்களோ இல்ல உங்களுடைய ஆளுங்களோ இவர்களுக்கு தான் ஒட்டுமொத்தமாக வாக்கு செலுத்தணும்னு சொன்னாங்க அப்படின்னா அதை கேட்காதீங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், நமக்கு 6 அறிவு படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமானது ஒன்று பகுத்தறிவு. எது சரி எது தவறு என்று ஆராய்ந்திருக்கக்கூடிய ஒரு திறன். அதை பயன்படுத்தி இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வாக்கு செலுத்தாமல் நான் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை நான் தான்